விஜய் தாத்தா சொல்லியுமே காவேரியோட வீட்டில் இருக்கவங்க யாருமே தன்னை புரிஞ்சுக்கவே இல்லையென்ற சோகத்தில் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் காவேரியும் விஜய் எப்படியாவது தன்னோட அம்மாவோட மனசை மாற்றி தன்னோட மனசுல இருக்கிற காதலை தன்கிட்ட வெளிப்படுத்தினா ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படி இல்லையா, ஒருவேளை என் மேல உண்மையாவே காதல் இல்லைன்னாவது சொல்லிடலாம். நான் தேவையில்லாம அவங்கள நினைச்சேன். இப்படி ஒரு குழப்பத்துல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களையே நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள நினைச்சு பார்த்துட்டு கண் கலங்கி எந்நேரமும் அழுதுகிட்டே இருக்க. இப்ப இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க கங்காவும் ரொம்பவே வருத்தத்தோட இந்த விஷயத்த அவங்களோட அம்மா கிட்ட சொல்றாங்க. ஆனா அவங்களோட அம்மாவோ, என் பொண்ணு இப்ப அழுதுட்டு போட்டோம், நான் வாழ்க்கை முழுக்க அவளை அழ வைக்க விரும்பல. அந்த ஆளு கூட கண்டிப்பா நான் காவேரியை சேர்த்து வைக்கவே போறதில்ல. ஏன்னா அது ஒரு நிலையான வாழ்க்கையே கிடையாது. நம்ம கூடிய சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போயிட்டாலே போதும், அவ கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயத்தையுமே மறந்துடுவான்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையோட காவேரி விஜயோட காதலோட ஆழம் புரியாம பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் விஜய் காவேரிக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. எங்க காவேரி தன்னோட அம்மா கிட்ட எப்படியாவது சமாளிச்சு அங்கிட்ட வந்துட மாட்டாங்களான்ற ஒரு ஆசையில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா காவேரி ஒரு நாள் முழுக்க வெயிட் பண்ணதுக்கு அப்புறமாவும் வரலன்னு தெரிஞ்ச உடனேயே விஜய் மனசுடைஞ்சு போய் காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அப்ப இதை பாக்குற தாத்தாவோ பாட்டியோ ரொம்பவே வருத்தத்தோட இருக்கு. ஆனா ராகினியோ இந்த வருத்தத்திலயும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல யமுனா மூலயமா நிவனுக்கு நடந்த பிரச்சனை குழப்பம்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிய வந்துருச்சு. சோ இதனால நம்மளாலதான் இந்த மாதிரி காவேரியும் விஜயும் திடீர்னு இப்படி பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியோட நிவின் விஜய்க்கு கால் பண்ண. அப்ப அதை அட்டன் பண்ண விஜயும் ரொம்பவே வருத்தத்தோடையும் சோகத்தோடையும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி விஜய் பேசினதுனால ரொம்பவே மனசுடைஞ்சு போன நிவினுமே இது தன்னாலதான் சொல்லிட்டு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியோட நீங்க எங்க இருக்கீங்க பிரதர், நான் உங்களை இப்ப பார்க்க வரணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட விஜய், பரவாயில்ல நீங்களாவது என் மேல கோவப்படாம இருக்கீங்களே, ஏன்னா என்ன ஃபர்ஸ்ட் டைம் பிரதர் எல்லாம் கூப்பிடுறீங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள தான் இருக்கிற இடத்த சொல்லி அங்க வர சொல்ல நிவினுமே அங்க போய் பார்க்க. ஆனா விஜயோ கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதுவும் கண்ணுல ரெட் ஆயிட்டு இருக்க. அப்ப இதை பார்த்தா நிவினும் இந்த மாதிரி ஒரு விஜய நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாதுன்ற அளவுக்கு ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட போயிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, இந்த யமுனா என்னோட டைரிய தேவையில்லாம எடுத்து நோண்டி பார்த்துட்டா. நானும் இதுக்கு முன்னாடி நீங்க அந்த கான்ட்ராக்ட் விஷயத்த பத்தி சொல்லியிருந்தப்பவே அந்த டைரியில எழுதியிருந்தது எல்லாத்தையுமே கிழிச்சு எரிஞ்சிருக்கணும். ஆனா நான் அதை பண்ணாம விட்டுட்டேன். அதனாலதான் இப்போ இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு பெருசா இருக்கு. நீங்களும் காவேரியும் பிரிய நானே ஒரு முக்கியமான காரணமாயிட்டேன். என்னதான் எனக்கு காவேரி ரொம்பவே பிடிச்சிருந்தாலும் நான் எப்பவுமே காவேரி ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும் தான் ஆசைப்பட்டேன். பட் இப்போ என்னாலேயே காவேரி இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியதா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு காவேரி மேல இருக்க அன்பாலையும் அக்கறையாலையும் பேச. ஆனா விஜயோ இதை பார்த்துட்டு, அப்பனா நீங்க இப்ப கூட காவேரி மேல இருக்க அன்பால தான் இந்த மாதிரி என்கிட்ட சொல்ல வந்தீங்களா? காவேரி உண்மையாவே என் மேல அன்பு வச்சிருக்கான்றது உங்களுக்காவது புரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க. உடனே நிவினும், நான் காவேரியை பத்தி முழுசா தெரிஞ்சவன். காவேரி ஒருத்தரை இந்த அளவுக்கு காதலிக்கிற, இந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கா, இந்த அளவுக்கு நம்புறான்னா அவன் கண்டிப்பா நல்லவனா தானே இருக்க முடியும்னு சொல்லிட்டு விஜய இதுக்கு முன்னாடியை விட இப்போ அதிகமாவே நம்பிக்கையோடையும் பாராட்டியும் பேச. இதை கேட்டுட்டு விஜய் கொஞ்சம் திருப்தி அடைஞ்சது மட்டும் இல்லாம, உங்களை மாதிரியே காவேரியோட வீட்டுல இருக்கவங்களும் என்ன புரிஞ்சுக்கிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா நிவினோ, பிரதர் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் தீந்துரும், நானும் என் சைட்ல இருந்து என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு பண்றேன்னு சொல்ல. ஆனா விஜயோ ரொம்ப நேரம் சைலண்டாவே இருந்துட்டு திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு, பிரதர் எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க, நாளைக்கு காவேரியையும் கங்காவையும் இந்த இடத்துக்கு, அதாவது என்னோட ஆபீஸ்க்கு மட்டும் கூட்டிட்டு வர முடியுமா? பட் நான் தான் கூட்டிட்டு வர சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியக்கூடாது. முடிஞ்சா யமுனாவும் வந்தாலும் பரவாயில்லதான், எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல. உடனே நிவினும் புரியாம எதுக்காக பிரதர் அப்படின்னு கேட்க. ஆனா விஜயோ, நீங்க நாளைக்கு முதல்ல கூட்டிட்டு வாங்கலாம், அதுக்கப்புறம் நான் நினைச்ச மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பா என்னையும் காவேரியையும் யாராலையும் பிரிக்க முடியாது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு திட்டத்தை தான் நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போக. அப்ப இந்த மாதிரி விஜய் போறதை பார்த்துட்டு நிவின் ஒரு பக்கம் ரொம்ப பேர் சந்தேகப்பட்டாலும் இன்னொரு பக்கம் சரி நம்ம செஞ்சுதான் பார்ப்போமே, கண்டிப்பா அவங்க காவேரிக்கு எந்த ஒரு தப்பான விஷயத்தையுமே பண்ணிட மாட்டாங்க, சோ நாளைக்கு நம்ம அவங்கள அங்க கூட்டிட்டு போகலாம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில யமுனாவோட வீட்டுக்கு வராங்க. அப்போ இதை பார்த்த காவேரியோட அம்மாவும் ஒரு பக்கம் காவேரியோட வாழ்க்கை இந்த அளவுக்கு மோசமா மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தத்தோட இருந்தாலும் இன்னொரு பக்கம் யமுனாவோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டா சந்தோஷம் தான் படுறாங்க. அப்போ நிவினையுமே வாங்க மாப்பிளன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான உபசரிப்பு எல்லாத்தையுமே பண்ணி வைக்க. உடனே நிவினும் பக்கத்துல நின்றுட்டு இருக்க காவேரி கிட்டயும் கங்கா கிட்டயும், நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, எங்க ஏதுன்னு கேள்வி கேட்காம ரெண்டு பேருமே எங்க கூட கொஞ்சம் வரீங்களான்னு சொல்லிட்டு கூப்பிட. உடனே இதை கேட்டுட்டு கங்காவோ எங்க போகணும்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வியா கேட்க ஆரம்பிக்க. ஆனா யமுனாவோ, அக்கா எனக்கே அது தெரியலக்கா, இவங்க
இவங்க தான் ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க நம்ம எல்லாத்தையும். ஸோ தயவு செஞ்சு கேள்வி கேட்காம வாங்கலேன், காவேரிக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் மாறின மாதிரி இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா கிட்ட பாட்டி கிட்டன்னு சொல்லிட்டு யமுனாவே எல்லார்கிட்டயுமே பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க 2 பேரையுமே எதுக்கு எங்க கூட்டிட்டு போகிறோன்ற விஷயமே தெரியாம அவங்கள கூட்டிட்டு போக நிவினுமே அவங்கள டைரக்டா விஜயோட ஆபீஸ்ல கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்ப இதை பார்த்த காவேரி ஷாக்ல இருக்க கங்காவோ செம்மையா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நிவினோ தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை என் கூட சேர்ந்து உள்ள வாங்க, எந்த கேள்வியும் கேட்காதீங்க, எனக்காக இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்க யமுனாவும் நிவின் காரணம் இல்லாம இதை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்களே கங்காவை சமாதானப்படுத்திட்டு 3 பேரையுமே உள்ள கூட்டிட்டு போக அப்போ விஜய் சொன்ன மாதிரி ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா சைலண்டா உட்காந்துருக்க. அப்போ அங்க ஒரு அக்ரிமெண்டோட வந்த விஜயோ காவேரியை பார்க்க உடனே காவேரியோ உடனடியா கண் கலங்கி மனசுடைஞ்சு போய் அழ ஆரம்பிக்கிறாங்க. கங்காவோ விஜய பார்த்த உடனேயே கோவப்பட்டு நிவினை திட்ட ஆரம்பிக்க உடனே நிவினும் ரொம்பவே கொஞ்சம் குழப்பத்தோட நின்றுட்டு இருக்க. ஆனா விஜயோ இங்க பாருங்க, நான் எந்த பிரச்சனையும் பண்ண வரல, எங்களோட அக்ரிமெண்டோட ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்காக தான் நான் காவேரியை இங்க வர சொல்லி சொன்னேன். உங்களோட வீட்டுக்கு வந்தா நீங்க யாருமே என்ன விடல, அதனாலதான் நான் இந்த மாதிரி நிவினை யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஏதோ அவங்க காவேரியை முழுக்க அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு கலட்டி விடுற மாதிரியே கொஞ்சம் தென்னாவட்டோடையும் ரொம்பவே மோசமா கெட்டவங்க மாதிரி நடந்துக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்க உடனே இந்த மாதிரி விஜய் சொன்னதை கேட்டுட்டு காவேரி இன்னுமே கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாம அப்பனா நம்ம நினைச்சது எல்லாமே தப்பு, விஜய் உண்மையாவே நம்மள மொத்தமா மறந்துட்டாங்க, அவங்க வெண்ணிலா பின்னாடி தான் போக போறாங்க, அதனாலதான் நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்பவும் போலயே நிறைய மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஆள் கூட நான் இதுக்கப்புறமா எதுக்காக வாழணும்னு சொல்லிட்டு விஜய் நினைச்ச மாதிரியே அவங்களோட கையில வச்சிருக்க ஒரு அக்ரிமெண்ட் பேப்பரை வாங்கி கொஞ்சம் கூட எதை பத்தியுமே படிச்சு கூட பார்க்காம யோசிக்காம உடனடியே அதுல சைன் போட்டுட்டு இதுக்கு மேல உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, இதுக்கப்புறமா என்னோட முகத்துல கூட நீங்க முழிக்காதீங்க, நானும் உங்க முகத்துல முழிக்கவே மாட்டேன், நம்ம 2 பேருக்கு ஒரு நடுவுல இருந்த கான்ட்ராக்ட் இப்பவே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனா விஜயோ லைட்டா சிரிச்சுக்கிட்டே அது எப்படி காவேரி, உன்னை நான் அவ்வளவு சீக்கிரம் சும்மா விட்டுருவானா, நீ அப்போ இருந்த மாதிரி தான் இப்போயும் இருக்கா, முதல்ல அந்த பேப்பர்ஸை படிச்சு பாருன்னு சொல்ல. அப்ப இதை கேட்டுட்டு கங்கா கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சு என்ன விஜய் கொஞ்சம் வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காவேரியோட கையில இருந்த அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை படிச்சு பார்க்க அவங்களோட கண் விழி எல்லாமே பிதுங்கி வெளியே வருது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஷாக் ஆகுறாங்க. இதை பார்த்துட்டு காவேரி உடனடியா அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை படிக்க உடனே அவங்களுமே ஷாக்ல உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்து நிவினும் யமுனாவும் இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு, விஜய் உங்களோட பிளான் தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்க, ஆனா விஜயோ சரி இவங்க சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ரொம்பவே லேட் ஆகும், ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஷாக்ல இருக்காங்க, நானே சொல்றேன், இதுக்கப்புறமா காவேரி இந்த கம்பெனியோட பாதி ஷேர் ஹோல்டர், அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட எம்டிஏ என்னோட காவேரி தான், இதுக்கப்புறமா நான் இந்த ஆஃபீஸ்க்கு எப்படி டெய்லி வந்து இந்த ஆஃபீஸை நல்லபடியா பாத்துக்கிறனும் அதே மாதிரி காவேரியும் பண்ணணும், இனிமே இது அவளோட வேலை அவளோட பொறுப்பு, இது அவளால தட்டி கழிக்கவே முடியாது, அப்படி மட்டும் அவ பண்ணா அவ்வளவுதான், அவ இந்த ஆஃபீஸோட விலைக்கு பல மடங்கு அதிகமான விலைய நஷ்டஈடா என்னோட குடும்பத்துக்கு தந்தாகணும்னு சொல்ல. இதை கேட்ட யமுனாவோ மறுபடியும் உன்னோட பணக்கார புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, இப்ப மறுபடியும் பணத்தை வச்சு என்னோட அக்காவை உங்க கூட வச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்க, ஆனா விஜயோ எனக்கு வேற வழி தெரியல, நான் அவன் மேல வச்சிருக்க அன்பை உங்களுக்கு நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நீங்க அதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட சான்ஸே தரல, பட் நீங்க லேட் ஆனாலும் புரிஞ்சுப்பீங்க, பட் என்னால அது வரைக்கும் என்னோட காவிரியை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது, அதனாலதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு பழைய விஜயா மாறினேன், பரவாயில்ல இந்த மாதிரி மாறினாதான் நான் காவேரி கூட இருக்க முடியும்னா நான் எந்த மாதிரினாலும் மாற தயாரா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு காவேரி நம்ம நாளைக்கு நாளான்னைக்குன்னு டெய்லியும் சந்திப்போம், ஓகேவா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்போ இந்த மாதிரி விஜய் பேசிட்டு போறத பார்த்த உடனே காவேரி இன்னுமே விஜய் தாமல அன்பு வச்சிருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில தான் நின்றுட்டு இருக்காங்க.